ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி ரொம்ப பாப்புலரான டிஷ் வடகறி ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுக்க போகிறோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போது இதை 2 மணி நேரத்துக்கு நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்க போகிறோம். நீங்கள் எப்பயுமே வடை எப்படி செய்வீங்களோ அந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். 2 மணி நேரம் பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமா இப்போது இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது நல்லா ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ண மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சின்ன பால்ஸாக உருட்டி வடை ஷேப்லேயும் போட்டுக்கலாம். இல்லைனா சின்னதாக பால்ஸாக கூட போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இப்போ வடையை போட்டுடலாம். ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் இதை எடுத்துருங்க. இப்போ நம்ம வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடைக்கறிக்காக இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அடுத்தது மல்லித்தழையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வடை கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது சின்ன பீசஸாக பிச்சு போட்டுக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பே லீஃப், ஒரே ஒரு பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் ஸ்டார் அனீஸ் அதுக்கப்புறம் கல்பாசி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் பிங்கிஷ் கலர் ஆகிற வரைக்கும் அதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போது இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான வடக்கறி ரெடி ஆயிருச்சு. இது இப்போ நல்ல சூடான இட்லி இல்லைனா சப்பாத்தி கூட சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் கூட சாப்பிட்லாம். நிஜமாகவே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத விட இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.